இந்த மத்திய அரசு குறிப்பாக இருப்பு பாதையில் வேலை செய்கின்ற ட்ராக் மெயின்டனர்களை அகில இந்திய அளவில் 40% குறைக்க வேண்டும் என்ற உத்தரவினை கொடுத்திருக்கின்றார்கள். அதே போல் புதிதாக ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் நிறைய ட்ராக் மெயின்டனர்களை குறைக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் இளைஞர்களுக்கு வேலை என்று சொல்கின்றார்கள், ஒரு பக்கம் இருப்பவர்களே குறைந்தபட்சம் 40% குறைக்க வேண்டும் என்ற முடிவினை அந்த உத்தரவெல்லாம் வந்திருக்கின்றது. அதைவிட முக்கியமானது என்னவென்றால் 4500 வந்தே பாரத் நேற்றைய தினம் கூட நான் சொன்னேன், அதை இப்போ தனியாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற முடிவினை எடுத்திருக்கின்றார்கள். இதே ஐசிஎஃப்பில் அவர்கள் நம்முடைய ரயில்வேயில் இருக்கின்ற சகோதர சகோதரிகள் அவர்கள் மேனுஃபேக்சர் செய்யும்போது 98 கோடியில் செய்து கொண்டிருந்தார்கள். இப்போது ரஷ்யன் கம்பெனி, பிரான்ஸ் கம்பெனிகள் மற்ற கார்ப்பரேட்டுகளுக்கு கொடுத்து குறைந்தபட்சம் சில கம்பெனிகளுக்கு 200 கோடி என்ற அளவிலும், சில கம்பெனிகளுக்கு சில பிரான்ஸ் கம்பெனிக்கெலாம் ரஷ்யா கம்பெனிக்கு 130 கோடி சில்லறையோ, மற்ற கம்பெனிகளில் 200 கோடி என்ற அளவில் அலுமினியம் செட் என்ற ஒரு பேரில் அதில் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதைவிட முக்கியம் என்னவென்றால், திரும்பி சொல்கிறேன், இளைஞர்களுக்கு வேலை என்று சொல்கிறார்கள். ஆனால் இருக்கின்ற ரயில்வேயில் இருக்கின்றவர்களே வெளியே நம்பக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட போகின்ற காரணம், அந்த 4500 ட்ரெயின் செட்டுகளை செய்யும்போது அதை இருப்பு பாதையில் யாரையும் ரயில்வே தொழிலாளர்கள், ரயில்வே இருக்கிற சகோதர சகோதரிகள் அதை பராமரிக்க மாட்டார்கள். அதை யார் மேனுஃபேக்சர்கள் அவர்களே தான் செய்வார்கள். அதற்கு வேண்டிய கட்டிடத்தை ரயில்வே மத்திய அரசே கட்டி கொடுக்கும். அது இல்லாமல் 35 வருஷத்துக்கு அவர்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு 3.5% ஒரு 200 கோடி ரூபாய் ஒரு வண்டி என்று சொன்னால், ஐசிஎஃப்பில் 98 கோடிக்கு சேர்ந்த அந்த வண்டி 200 கோடி என்று சொன்னால், அந்த 200 கோடிக்கு 3.5% என்ற அடிப்படையில் 35 வருஷத்துக்கு பராமரிப்பு கொடுக்கப் போகின்றார். இதனால் நமக்கு தொழிலாளர்கள் மட்டுமல்ல, மக்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்பு. நம்முடைய பணம், நம்முடைய வரி பணம், அதை இதுபோல் செய்வதை நம்முடைய ஆல் இந்தியா ரயில்வே ஃபெடரேஷனும் ஜேசியும் எதிர்த்து கொண்டிருக்கின்றது, எஸ்ஆர்எம் எதிர்க்கின்றது. வருங்காலத்தில் இதை மக்களிடம் எடுத்து சென்று அதற்கு வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற முடிவினை எடுக்கப் போகிறோம் என்பதை உங்கள் மூலமாக மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.